இந்த யானைக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அதோட ஒரு கால் மட்டும் போயிடுச்சு. ரெஸ்கியூவர்ஸ் இதுக்காக ஒரு சிம்பிளான பிராஸ்தட்டிக் காலை ரெடி பண்ணாங்க. ஆனா அதுவே அந்த யானைக்கு ரொம்ப கஷ்டத்தையும் கொடுத்துச்சு. கால் போனதுல இருந்து அந்த யானை ரொம்பவே ஆங்ஷியஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் அந்த யானைக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கட்டும்னு இந்த காலை மாட்டினாங்க. ஆனா அந்த சாதாரண பிராஸ்தட்டிக்ல அதால சரியா நடக்க முடியாம தடுமாறிச்சு. அது மட்டும் இல்லாம அடிப்பட்ட இடத்துல நல்லா உரச ஆரம்பிச்சு அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இந்த யானை இப்படி கஷ்டப்படுறத பார்த்து அங்க இருந்தவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால அதை மெதுவா சமாதானப்படுத்தி காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த யானை அவங்க மேல கொஞ்சம் கூட கோவப்படல. தன்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் ரொம்ப பொறுமையா கோஆபரேட் பண்ணுச்சு. அதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா செட் ஆகுற மாதிரி ஒரு காலை டிசைன் பண்ண அவங்க விடாம ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு வாட்டியும் புது டிசைன் ரெடி பண்ணி மாட்டும் போதெல்லாம் அந்த யானை ரொம்ப ஹாப்பியா அவங்க கூடவே ஜாலியா நடந்து வந்துச்சு. ஆனா அதோட வெயிட் ரொம்ப அதிகம்ன்றதுனால கொஞ்ச நாள்லயே அந்த புது காலும் டேமேஜ் ஆயிடுச்சு. இதனால அதோட கால்ல மறுபடியும் காயம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஒவ்வொரு முறையும் அந்த காலை மாத்தும் போதெல்லாம் அந்த கேர்டேக்கர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த யானை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம எப்பவும் போல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது.